சர்வ வல்லமையில் உண்டான திரிய தந்தையின் அளவற்ற தயவுகளினாலே இந்த 22வது ஊழியர் மகாநாட்டின் 2ஆம் நாள் காலை நேர இந்த ஊழியர் மகாநாட்டில் இதுவரைக்கும் முத்திரை போடப்பட்டிருந்த நித்தியத்தை சார்ந்த சத்தியங்களை இந்த நாளிலும் நமக்கு அறிவித்தருள தேவன் நம்மை நம்பி அந்த நித்தியமான பொக்கிஷத்தை நம் கருத்திலே ஒப்புவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அதற்காக தேவனை நான் துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். I just praise God for gathering us together in this 22nd annual conference, and He has entrusted us with breaking of the seals, which was hidden for a long time. The Lord is going to help us to open the truths, break open the seals, and understand God's deeper truths. நாம் இந்த நாட்களிலே இந்த 22வது ஊழியர் மகாநாட்டை சார்ந்து தேவனாகிய நம் தந்தை 4 சுவிசேஷங்கள் என்று கடந்த நாட்களிலே சொன்னார். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்பது நேசர் பிறப்பும் உபதேசமும் மரிப்பதும் உயிர்த்தெழுவதும் என்ற சத்தியங்களை அறிவிக்கின்ற சுவிசேஷங்கள் நற்செய்தி பகுதி அது. The 4 gospels the Lord has revealed to us, the gospel of Matthew, Mark, Luke and John, where the truths about the birth of Jesus, the ministry of Jesus, the death of Jesus and the crucifixion of Jesus, for that truths has been revealed in the 4 gospels. அருமை இரட்சகர் உயிர்த்து எழுந்த பின்பு 40 நாட்கள் அளவும் அவர் அப்போஸ்தலர்கள் செய்யவும் உபதேசிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை அறிவிக்க ஆரம்பித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதற்கொண்டு 16 நிருபங்களில் அறிவிக்கப்பட்ட அத்தனை தேவ ரகசியங்களும் நிறைவேறும் பகுதி வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. Right after Jesus' ascension to heaven, all the things He have taught unto the disciples, they were commanded to preach and teach to the other people. All those activities which was happened by disciples were from the book of Acts and to the next epistles have been come to completion in the book of Revelation. அப்போஸ்தலர் நடபடிகள் முதற்கொண்டு 16 நிருபங்களில் தேவனுடைய நித்தியத்துக்குரிய பரிசுத்தவான்கள் சாத்தானை எதிர்ப்பதும் அவர்களை ஜெயிப்பதும் அவர்கள் மகிமையின் மறுரூப நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்குரிய சற்று தேவ ரகசியங்களை ஆங்காங்கே முத்தாய்ப்பாக ஆவியானவர் சொல்லி வைத்திருந்தார். In the first 16 chapters of book of Acts of Apostles, all the saints who were received the truths have been revealed the truths to the other people, and it was shared, mentioned by the Holy Spirit in different parts of those 16 chapters as highlights in those passages. அருமை இரட்சகரால் சொல்லப்பட்ட 4 சுவிசேஷங்கள் இந்த நிருபங்கள் நடவடிக்கை வேத பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. All those truths revealed by Jesus have been mentioned in the 4 gospels, was again revealed in the book of Acts of Apostles and in the epistles. இந்த 4 சுவிசேஷங்கள் நிறைவேறும் காலம் வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. The fulfillment of these 4 gospels is the book of Revelation. அந்த கடைசி தேவ திட்டம் நிறைவேறும் காலமே அந்தி கிறிஸ்துவின் 7 வருட அல்லது 70வது வாரத்தை சார்ந்த தேவனுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. That time of fulfillment of this truth, revelation, is the period of the 7 weeks which God mentioned, and also the end of the 70th week. இப்பொழுதும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 முதல்
11 வசனங்கள் முடிய உள்ள வேத பகுதியை வாசித்து தியானம் செய்வோம். We are going to meditate from book of Revelation chapter 12, the first 11 scriptures. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளோடும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, Oh, the dear saints of God and all the wonderful righteous people of God all over the spiritual atmosphere. இந்த 4 சுவிசேஷங்கள் ஒரே வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால், வெளிப்படுத்த 12வது 10 வசனத்திலே ஒன்று பூர்ண ரட்சிப்பு, இரண்டாவது தேவனுடைய வல்லமை என்ற மகிமையின் மறுரூபம், மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் என்ற 1000 வருட அரசாட்சி, அதை நடத்துகிறவர், நான்காவது கிறிஸ்துவின் அதிகாரம் அல்லது நியாயத்தீர்ப்பு என்ற இந்த 4 பகுதிகளை இணைத்து 4 சுவிசேஷங்கள் அருமை ரட்சகர் அறிவித்தார். The four gospels has been symbolically mentioned in this 4 words, phrases mentioned in Revelation 12 verse 10. Salvation from the saints. Number 2, strength. It speaks about the glorious transfiguration of the strength of God. Number 3, the kingdom of God is mentioned about the 1000 years reign. It's compared to the 3rd gospel. The 4th gospel is mentioned about the power of his Christ and one who is going to rule on the period. இந்த 4 சுவிசேஷங்களை ஆரோக்கியமான சுவிசேஷம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தை, உனக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை, இந்த அழகான வசனத்தை, நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு தருவிக்கின்ற இந்த அழகான திருவசனத்தை போதி. அதன் நிமித்தமாய் வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பசி, பட்டினி, நோய் நொடிகள் எது வந்தாலும் சரி, நீ அதை நல்ல போராட்டமாக ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை ஜாக்கிரதையாய் ஆவிக்குள் இருந்து நீ போதி என்று சொல்லுகிறார். Apostle Paul is mentioned in these 4 gospels as the sound doctrine, which is mentioned in 2 Timothy chapter 4 1 to 4. Preach the word, Timothy. Whatever the oppositions, sufferings you might get from preaching this doctrine, do not withhold. Preach it boldly because you have been entrusted with this sound doctrine. அந்த திருவசனமும் ஆரோக்கியமுமான தேவ திட்டத்தை சார்ந்த 4 சுவிசேஷங்களில் 3 நாம் தியானம் செய்திருக்கிறோம். We have been meditated the 3 doctrines from the total sound doctrine. விரிவாக தேவனுடைய ரட்சிப்பை குறித்து தியானம் செய்ய சமயம் இல்லாதபடியால் சுருக்கமாக நாம் தியானம் செய்தோம். We were not having enormous time to meditate, so shortly we had been meditated about the salvation yesterday. தேவனுடைய வல்லமையினாலே மனுக்குலம் தன்னுடைய ஆத்துமா மகிமையின் மறுரூப ரட்சிப்பை இம்மையிலும் மறுமையிலும் சொந்தப்படுத்திக் கொள்ள சுதந்திர வழியாவதற்குரிய சத்தியத்தையும் நாம் மிகவும் சுருக்கமாக தியானம் செய்தோம். We have been meditated about the salvation through the glorification, getting the glory, transforming into the glory without the death. That also have been meditated shortly. மூன்றாவது சுவிசேஷமாக பூரண ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியானவள்
மகிமையின் மறுரூபத்தை அணிந்து ரகசிய வருகையில் அவளை ஏற்றுக்கொண்டு அவளோடு வந்து பூமியிலே அவளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற அந்த சத்தியத்தை மிகவும் சுருக்கமாக தியானம் செய்தோம். We have been meditated about the salvation of the saints and how it does get glorified and to be transformed into His glory. And after this bride church is coming down to the earth and ruling for 1,000 years. That's what we meditated shortly again. இன்று தேவனுடைய அதிகாரம் அல்லது அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்று 4வது சுவிசேஷமாக தேவன் இங்கே வைத்திருக்கிறார். The Lord has kept forth good news that the power of His Christ has been mentioned in Revelation 12:10. என்றால் இந்த 4வது சுவிசேஷம் தான் கடைசியான இந்த உலகத்தை சார்ந்த அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துக்கும் உரிய கடைசியான சுவிசேஷமாக இருக்கிறது. This is the final word of gospel for all the mankind, for all the creatures which the Lord have created. This is the last gospel God is presenting. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். Revelation 14th chapter 6 and 7 verses. We're going to read from there. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். Then I saw another angel flying in the midst of heaven, having the everlasting gospel to preach to those who dwell on the earth, to every nation, tribe, tongue and people, saying with a loud voice, fear God and give glory to Him, for the hour of His judgment has come, and worship Him who made heaven and earth, the sea and springs of water. நித்திய சுவிசேஷமாகிய தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லுகிறார். Fear God and give glory to Him, for the hour of His judgment has come. This is called the everlasting gospel. நியாயத்தீர்ப்பு கொடுக்க அவர் வர இருக்கின்றபடினால் தேவனுக்கு பயந்து அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். Because He is going to come and give the judgment, you have to live fearfully and to give glory to Him alone. அதற்குரிய விளக்கமும் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டி வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவர்தான் உண்டாக்கினார், உங்களையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆகையால் அவரை மகிமைப்படுத்துங்கள். The description of that command has been given in the same scripture, and worship Him who made heaven and earth, the sea and springs of water. So you and me also have been created by Him alone, so we need to trembly worship Him. ஆனால் மனிதர்களோ தேவனுக்கு பயப்படாதபடி அவர்கள் மகாபாபிலோனாகிய வலுசற்பத்தை வணங்கக்கூடியவர்களாய் இருக்கிறபடியால் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Because people are not fearing to the Lord 8ஆம் வசனம் and worshipping the Babylon. So we are going to read from book of the 8th verse. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகான விழுந்தது தன் வேசித்தனமாய் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று சொல்லப்படுகிறது. And another angel followed saying, Babylon is fallen, that great city, because she has made all nations drink of the wine of the wrath of her fornication. அவருடைய நியாயத்தீர்ப்பு வரக்கூடியது தேவ நியமத்தின்படியானதாய் வெளிப்பட போகிற இது நிமித்தமாய் ஆண்டவர் அங்கலாய்த்து தன்னுடைய நியாயத்தீர்ப்பு ஏன் வருகிறது, இந்த மகாபாபிலோன் வேசித்தனம் பண்ண வைத்து மதுபானத்தை என் ஜனங்கள் குடிக்க வைத்து ஜனங்கள் அழித்து போட்டாலே, ஆகினால் என்னுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறதே, ஆகினால் என் மனம் திரும்புங்கள்
எனக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள் என்று ஒரு அழுகுரலாக அதை ஒரு அறைகூவலாக விடுகிறார். God is here with a great burden and cry, with a great heavy burden. Oh, repent. This is the time when Babylonians seduced people not to worship God. It made people to worship the idols and deport people from me and to worship the idols. So repent, people, come back to me. That's what the cry of the Lord unto people there. இந்த அறிவிப்பானது 6ஆம் வசனத்தில், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் என்று சொல்கிறார். Here it is mentioned in verse number 6. And then I saw another angel flying in the midst of heaven. இந்த நித்திய சுவிசேஷமாகிய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்பதை அறிவிக்கிற அந்த தூதன் எங்கே இருந்து இவ்விதமாய் அறிவிக்கிறார் என்றால் வானத்தின் மத்தியிலிருந்து அறிவிக்கிறார். From where this angel is pronouncing about this everlasting gospel, he is preaching, announcing from the mid of the heaven. வானத்தின் மத்தியில் என்றால் மேகத்தின் மத்தியில் அல்லது நடுவானத்தின் மத்தியில் என்றால் அதன் பொருள் மேகம் என்றாலே மகிமையின் அர்த்தமாயிருக்கிறது. ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:9-10 படி அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா மேகங்களின் வழியாய் ரதத்தின் மூலமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே தேவனுடைய ஆலயத்துள் பிரவேசித்த பொழுது தேவனுடைய மகிமை மேகமாய் தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்றெல்லாம் வாசிக்கிறோம். Midst of heaven mentions to the mid of the air, mid of the clouds. The cloud always referred to the glory of God. Elijah was taken up to heaven in the cloud, in the glory. Moses saw the glory in the clouds. So it always speaks about the glory of God. ஆகையினாலே வானத்தின் மத்தியிலே பறந்து கொண்டு என்றால் ஆவிக்குள் நிறைந்த மகிமை அடைந்த ஒரு தூதன் என்ற அப்போஸ்தலன் என்று பொருளாயிருக்கிறது. An angel who was filled with the Spirit of God. An angel flying in the sense, it refers to an angel filled with the Spirit of God and pronouncing the gospel. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சிறியானவர் வனாந்தரத்திற்கு பறந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. In Revelation 12:14 we can find the women where she flew into the wilderness. எசையா தீர்க்கன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகளை போல தங்கள் செட்டைகளை விரித்து பறந்து அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. Prophet Isaiah mentioned in Isaiah chapter 40 verse 31, those who wait upon the Lord will fly like eagles, they will gain strength after strength. அப்படி என்றால் அவர்கள் பறக்க வேண்டும் என்றால் மகிமின் சரீரத்தை உடையவனாய் இருக்க வேண்டும், மறுரூபம் அடைந்த ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். If they need to fly, then they should be clothed with the glorified body. They should be experiencing the transfigured, transformed experience. மகாபாபிலோன் என்ற வலுசர்ப்பம் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி பூமியிலே அவன் விழ தள்ளுவதற்கு முன்பாக அவனுடைய அக்கிரமம் வானவரினும் எட்டினபடியினால் மணவாட்டியை கொண்டு அவளை பூமியிலே வீழ்த்த போகிற அந்த சம்பவம் நடக்க இருக்க அந்த கடைசி காலத்திலே இந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய இந்த தூதனாகிய அப்போஸ்தலனை கொண்ட தேவன், தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், அவர் நியாயத்தீர்ப்பை கொடுக்கும் வேளை வந்தது என்று அறிவிக்கப்படுகிறது. Because God has arranged this, enable, strengthen the bride to defeat the Satan and to overcome him in the mid-air. When this thing happens, the eternal gospel which an angel pronouncing, it is full of good news.
So he is pronouncing to the people, since knowing this could be the last days, he is preaching and proclaiming that fear God, the time has come, the judgment, the Lord is going to give you the judgment. நித்திய சுவிசேஷத்தை உடையவள் என்றால் நித்திய ஜீவனினுடைய சுதந்திரவாளிகள். அவருடைய ஆவிக்குரிய நிலை வெளிப்படு 12:1 வானத்திலே பெரிய அடையாளம். அவளுடைய வாசஸ்தலமே வானமாய் மேகமாய் மகிமையாய் இருக்கிறது. அவள் ஒரு பெரிய அடையாளம் என்றால் சாட்சியானவளாய் வாழுகிறாள். இயேசுவை தான் அணிந்து கொண்ட ஆவிக்குரிய மகிமையின் சபையாக அவள் சாட்சியாய் வாழுகிறவளாய் இருக்கிறாள் என்று வெளிப்படு 12:1 வாசிக்கிறோம். Revelation 12:1 says, now a great sign appeared in heaven, a woman clothed with the sun. It refers to her the life of witness, a life of testimony. She had such a good, wonderful life of testimony. It refers to her testimonial life. She clothed with the sun. That itself mentioned that she lived in heaven. அந்த நித்திய சுவிசேஷத்துக்குரிய சத்தியங்களை அனைத்து உடையவனான அந்த தூதன் என்றால் அந்த அப்போஸ்தலன் என்று வாசிக்கிறார் வசனத்திலே. That angel who pronounced the everlasting gospel, meaning that he refers to an apostle who is carrying all the good news about this glory. He is preaching this truth about the glory. That's what mentioned in verse number 6. அவன் நித்திய சுவிசேஷத்துக்குரிய சத்தியங்களை உடையவனாய் இருக்கிறான். He is holding, he is having, containing the eternal gospel which refers to the glory. இந்த வசனத்திற்கு பல வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், ஒரு தூதன் தேவனால் அனுப்பப்பட்டு வந்த ஒரு தூதன் தான் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். Many scholars are giving explanation about this verse number 6. An angel, a literal angel only is coming and preaching the eternal everlasting gospel. ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, உங்களுடைய வார்த்தையின்படி ஒரு தூதன் தேவனால் அனுப்பப்பட்டு வந்தவன் அவன் நித்தியத்தில் வாழ்கிறவனாய் இருக்கிறபடியால் அவனுக்கு நித்திய சுவிசேஷம் அவனுக்கு தேவையில்லை, அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. If it's so, all the saints of God who listens to this word, if a man, I tell you, if an angel supposed to come down and proclaiming this everlasting gospel, he doesn't need the everlasting gospel because he's already living forever. He is already in an eternal being. நித்திய சுவிசேஷத்தின் வழியாக நித்தியத்திற்குள் பிரவேசிக்க போகிற அந்த தூதனாகிய அப்போஸ்தலன், அவனை சார்ந்த ஊழியம் சபை நியாயத்தீர்ப்பு குறித்து 4வது சுவிசேஷமாக தேவனால் கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பை குறித்து அவனுக்கு அந்த சுவிசேஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் அவன் மகிமை அடைந்தவனாய் ஆவிக்குள் நிறைந்தவனாய் தேவனுக்கு பயந்திருங்கள் என்று வெளிப்படு 12:1 அந்த ஸ்திரீ வானத்திலே காணப்பட்டாள் இல்லையா? அவளுடைய தூதன், அவளை எழுப்பின தேவ திட்டத்தின் அப்போஸ்தலனே இந்த தூதனாய் இருக்கிறான். This angel is compared and with the spiritually meant about an apostle and his gathering, a church, a people group along with the apostle, and he is the truth which raised this woman with the glory of God, and this apostle is entrusted with this good news, everlasting gospel, to preach the gospel, the fourth gospel, the gospel about the judgment. Fear God and glorify him because it has been glorified by the Lord. தேவதூதரை குறித்த சத்தியங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. The truths about angels are not even preached and taught in the church. தேவதூதர்கள் 7 வகையான தூதர்கள் உண்டு. There are 7 categories of angels. முதல் இடத்தில்
சேருபீன்கள் இருக்கிறார்கள். In the first category, we can find the cherubims. கேராபீன்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள். And seraphims in the second place. மூன்றாவது உருவிய பட்டயத்தோட போர் செய்யக்கூடிய வீரர்கள் தூதர்களாய் இருக்கிறார்கள். And the third category is the warriors who do the fight. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனமாட்டியானவளுக்கு பணிவிடை செய்யும் தூதர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 1:14 படி. According to Hebrews 4:14, we can see the 1:14. We can find the angels who are ministering angels who are supporting, helping, and the people who are getting saved. தேவனுக்கு உரியவர்களாய் தேவனுடைய நித்தியத்துக்கு உரியவர்கள் எவர்களோ அவர்களோடு கூட இருக்கிற மத்தேயு 4:அதிகாரத்தின்படி சாத்தான் சொல்கிறான், நீ தாழக்குதியும் உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவன் உம்மை குறித்து தம் தூதர் கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறான். And in Matthew chapter 4, you can find devil himself tell to the spoke with the Son of God, Son of Man, that the Lord is charged for angels for you, and this kind of angel, this category of angels is given to every believers to support their spiritual journey. அருமையான இரட்சகர் கெத்செமனேயிலே அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு திகரமான துக்கம் கொண்டாடும் வேளையிலே அவர் கீழே ஜெபித்த நிலை விழுந்த பொழுது ஒரு தூதன் வந்து அவரை மறுபடியும் எழுப்பி நிறுத்தி ஜெபம் பண்ணு என்று கட்டளையிட்டார். And the Garden of Gethsemane, when Jesus was in great trial and tribulation, crying as though he's already suffering the death, one angel came and strengthened him and helped him to pray more. அப்படிப்பட்ட தூதர்கள் அந்த பரிசுத்தவான்கள் மரிக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறார்கள். Those kind of angels will be with the saints of God until they face the death. லாசரு மரித்தான், அவருடைய தூதர்கள் அவனை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட்டார் என்று வாசிக்கிறோம். Lazarus breathed lastly, and the angels of Lazarus took him up and laid him in the lap of Abraham. இப்படி 7 வகையான தூதர்கள் இருக்கிறார்களே. இவருடைய வேலையெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களை சார்ந்து தேவனுக்கு சீயோனிலே ஆராதனை செய்யவும், தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஒருமாய் எழும்புகிறவர்களை உருவிய பட்டயத்தை உடைய தூதகணங்கள் கடந்து வந்து இவர்களுக்கு பரிசுத்தவான் யுத்தம் செய் இவ்விதமான நிலைப்பாடு அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. All these angels have such a ministry to worship God in the Zion and to help and strengthen every believers, which all the forces which comes against them, these angels will fight against them and protect every saint and made them perfect to reach the Zion. இவர்களில் ஒரே ஒரு வகையான தூதன் காபிரியேல். அவருக்கு மாத்திரம் தேவன் இன்னாருக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது, அதை போய் அறிவித்து விட்டு வா என்று அனுப்புவதற்கு அந்த வகையான தூதன் காபிரியேல் தலைமையில் இருக்கிறார். And one category of angels are called the messengers. They are the one who gives the message from God, and to the particular people the Lord will send messages through them, and he will convey the messages to people. தானியேல் 7 அதிகாரத்திலே தானியேலே பிரியமானவனே என்று தேவன் சொன்ன அந்த 7 வாரமாக மாற்றும் செய்தியை அறிவித்து சென்று விட்டான். Book of Daniel chapter 7, you can find Gabriel came to Daniel, "Oh beloved, the Lord answered your prayers and reduced the 70 years of anger of God into 70 weeks." மரியாளிடமாய் காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டு இயேசு இரட்சகராக அவதரிக்க போகிறார் என்ற செய்தியை அறிவித்து விட்டு சென்று விட்டான். Gabriel was sent by God to Mary, and the Son of God is going to give birth through you. That was the message given by God, and he was
returned back after revealing the message. தேவனுடைய திவ்ய வாசனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்த 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை அல்லது அந்தத்தில் நடைபெற தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய காரியங்களை அது கிறிஸ்துவுக்கு ஒப்படைக்கப்பட்டதும் கிறிஸ்து தமது தூதனாய காபிரியேலுக்கு ஒப்படைக்கப்பட்டதும் காபிரியேல் திவ்யவாசனாய் யோவானுக்கு ஒப்படைக்கப்பட்டதும் என்று வாசிக்கிறோம். Here you can find in Revelation 1:1 the revelation of Jesus Christ, which God gave him to show his servants things which must shortly take place, and he sent and signified it by his angel and to his servant John. Such a way the message has been conveyed step after step. வெளிப்படுத்தல் 22:9 கடைசி காலத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களையும் காபிரியேல் தூதனால் அப்போஸ்தலனாகிய திவ்யவாசனான யோவானுக்கு அறிவித்து முடிந்த நிலையிலே அப்போஸ்தலனாகிய யோவான் காபிரியேல் தூதன் காலில் விழுந்து வணங்க முற்பட்ட போது அப்படி செய்யாதே, நான் உன்னை போன்ற ஒரு ஒளியை தேவனை தொழுதுகள் என்று சொல்லுகிறார். Message has been given by God to Jesus, and Jesus sent his angels Gabriel as to convey the message, and that Gabriel angel gave the message to John the apostle. Such a way the message has been passed. And in Revelation 22:9 we can find, after receiving the message, Apostle John fell on the knees of the angel Gabriel and trying to worship him, and the angel stopped him not to worship him and worship God alone. ஆகையினாலே தூதர்களுடைய வேலையெல்லாம் நித்தியத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. So all the works and ministry of angels is only related to the eternity. வானத்தில் பறந்து கொண்டு சொன்ன தூதன் காபிரியேல் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டாலும் கூட, even this angel who flew in the air and spread the message could be comprehended, could be supposed as Gabriel. நித்திய சுவிசேஷத்தை சார்ந்த காரியங்கள் காபிரியேலுக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. The eternal things of God was not entrusted to Gabriel. 70ஆம் வாரத்தின் சம்பவங்களை மட்டும் இயேசு அவனுக்கு கரத்தில் ஒப்படைக்க அதை யோவான் கரத்தில் ஒப்படைத்த வேலைதான் அவர் செய்தார். He could able to do only one job, which was given. All the truths about the 70 weeks has been entrusted to Gabriel, and that message was conveyed to Apostle John. That is the only job which was happened by Gabriel. அப்படி இருக்க வெளிப்படு 14:6 நித்திய சுவிசேஷத்தை உடைய அவன் இன்னும் சியோனுக்கு நித்திய போகல, அதுக்குரிய சுவிசேஷ பூமியில் அறிவிக்கணும். அப்படின்னா பூமியில் இருக்கிற தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை மீட்டு கூட்டமாய் கூட்டி அவர்களை நித்தியத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றும் ஊழியம் செய்கிற அவன் கரத்திலே நித்தியத்திற்கு போவதற்குரிய சத்தியங்கள் இது என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அவன் வானத்திலே பறந்து கொண்டு என்ற ஆவிக்கு நிறைந்தவனாய் ஆவிக்குரியவனாய் அந்த நிமித்தமாய் அவன் நடுவானத்திலே இருக்கிற மகிமையுடையவனாய் மகிமை அணிந்து கொண்டவனாய் மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொள்ள போகிறவனாய் இருக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் தூதனே நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். Then here it is mentioned in 14:6 about an angel flying in the midst of heaven. He is not from Zion, because he was not even taken up to Zion. This angel is compared to an apostle who is entrusted with God's gospel, who is transformed with the glory of God, who is filled with the Spirit of God. That is referring to the flying in the Spirit. And in this apostle, he is preparing a group of people to meet God in the air to receive the glory. And unto this man, this gospel of everlasting has been entrusted. அப்படி என்றால் வெளிப்படுத்த 12:1 சார்ந்த அந்த சிரியாய மணவாட்டு சபையில் உள்ள
தூதனாக அப்போஸ்தலனும் அந்த 5 விதமான ஊழியத்துக்குரிய சகனாபதிகளும் அந்த சபையில் உள்ள தேவஜனங்களும் நிச்சயமாக எங்கும் சுற்றித் திரிந்து தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுடைய நியாயத்திற்கு வரப்போகிறது, உங்களை மயக்கின மகாபாபிலோன் சாத்தான் பூமியில் விழ தள்ளப்பட போகிறான். காரணம் என்ன? இவன் குருப்பு தாமி தள்ள போகுதுங்க. அதைத்தான் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களே சாத்தானோட யுத்தம் செய்து அவனை பூமியில் விழ தள்ளினான். அந்த தூதன் எங்கே இருந்தவன்? எங்கே சென்று யுத்தம் செய்தான்? வானத்தில் யுத்தம் செய்தான். இந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய தூதன் எங்கிருந்து அறிவிக்கிறான்? வானத்தில் இருந்து அறிவிக்கிறான். அப்படி என்றால் தேவனுக்கு பயந்திருங்கள், மனம் திரும்புங்கள், நித்திய ஜீவனுக்குரிய கனிகொடுக்கு விருட்சமாகுங்கள். இல்லாவிட்டால் நீங்களும் உங்களை ஏமாற்றின மகாபாபிலோன் சாத்தானும் நியாயந்திருக்கப்பட போகிறீர்கள் என்று அறிவிக்கின்றார். This angel is pronouncing God's judgment that if you have not repented, you will be put into judgment. So fear God. He is preaching from the mid of the air. He was not even taken up to Zion, but is pronouncing this good news of everlasting, this good news about the judgment. He is pronouncing unto the people. So this is what happened right after this battle. In the verse number 9 and 10, the great dragon was defeated and casted out. The serpent of old, called the devil, Satan, who deceived the whole world, has been cast to the earth, and God's angels destroyed him. என்னால் இந்த தூதனை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். About this angel we read from book of Daniel chapter 12 verse 1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீதிமான்களே, இந்த தூதன் இங்கே உன் ஜனத்தின் புத்திரர் தேவனுடைய ஜனமாகிய மனவாட்டியானவர்களுக்காக, அவருடைய சந்ததிக்காக, அவள் செய்ய ஊழியத்துக்காக, அவளுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் சொல்கிறார். At that time Michael shall stand up, the great prince who stands watch over the sons of your people. Here the Lord is mentioning Michael as the strong and great prince, as an angel. மகா கொடிய உபத்திரவ காலம், யாதொரு ஜாதியார் உண்டானது முதற்கொண்டு அக்காலம் மட்டும் நடந்திராத உண்டாயிராத கொடிய ஆபத்து காலம் வரும். அந்த காலத்தில் ஜனத்துக்காக, உம்முடைய மனவாட்டிக்காக, அவளை நடத்துவதற்காக எதிர்த்து அவளுக்காக இருக்கிற ஒரு பெரிய அதிபதி என்றால் ராஜாக்கள் என்றும் சொல்லப்படுகிறது, ஆசாரியர் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 23 verse 5. அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியன் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலன் பவுலை கடிந்து கொண்ட பொழுது அப்போஸ்தலன் பவுல் கடிந்து கொள்கிறார். Here you can find the angel. Angel is said to be Michael, but still we can find these people who were protected from the great trouble. That tribulation will be much longer. It was not happened before or after. Such a tribulation time, the Lord will protect a group of people and lead them through a leader, through a king. The king or a nobleman or even a minister of God. Apostle Paul is mentioning in Acts chapter 23 verse 5.
You shall not speak evil of a ruler of your people. So he is compared to a man of God. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Dear- அதிபதி இங்கே ஆசாரியன் என்று அறிவிக்கப்படுகிறது. Here the ruler is mentioned to be as a priest. நம்மை ஆசாரியலும் ராஜாக்களும் ஆக்கினாரே என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படு 1:6 படி According to Revelation 1:6, the Lord has made us kings and priests. அப்படி என்றால் மகாபுத்திர காலத்திலே அவருடைய ஜனத்துக்காக ஆசாள் சென்றடையக்கூடிய அவளுடைய பரிசுத்த மனவாட்டிக்காக நிற்கிற, அந்த சபையோடு நிற்கிற, சபை நடத்துகிற ஒரு அப்போஸ்தலனை தேவன் அந்த நாட்களிலே எழுப்ப திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has planned in the time of great tribulation to lead those people who were redeemed. The one who leads these people into eternity, the trusted person is called as a priest of God. He could be the apostle of the Lord who has been entrusted with this gospel of eternity. இங்கே அதிபதி என்றால் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்று அறிவிக்கப்படுகிறது. Here the ruler is mentioned to a priest, a high priest. வெளிப்படுத்தல் 12:1 அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Revelation 12:1 says, under her feet the moon were. அந்த சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும். Until the moon was existing, there would be peace between God and the mankind. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5 நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அங்கு வேண்டிக் கொள்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5 In book of 2 Corinthians chapter 5. 5:18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Oh, the ministry of reconciliation has been entrusted unto us. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Dear people of God, சந்திரன் உள்ள வரைக்கும் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு ஐக்கியம் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. until the moon existed, there will be peace between the mankind and God. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகிறார். Apostle Paul is saying that I beg you in Christ, kindly reconcile with God. வெளிப்படுத்தல் 12:1 அந்த ஸ்திரீயாய் மணவாட்டி சபையை ஒரு சந்திரன் என்ற, ஒரு அப்போஸ்தலன் என்ற, ஒரு அதிபதி என்ற, ஒரு தூதன் என்ற சந்திரனால் அந்த சபை தாங்கப்படுகிறது. In Revelation 12:1, that woman who is compared to the church being lifted up by, protected, sustained by a ruler, a so-called ruler, a so-called priest, a so-called minister, a so-called moon, and a so-called apostle. Through him, this church, this bride, this moon has been sustained. This woman has been sustained by that moon. இந்த அதிபதியாகிய தூதனாகிய மிகாவேல் எழும்பக்கூடிய அந்த காலம் வெளிப்படுத்தல் 12:4 வாசிப்போம். Revelation chapter 12:4, the time which Michael the ruler has been risen up. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. எதிரும்புதிருமான வலுசர்ப்பம் ஸ்திரீ என்ற சபை ஆண் குழந்தை என்ற ஜெயத்தை அடைய விடாதபடிக்கு, அவள் அடைய இருக்கிற ஜெயமான வாழ்க்கையை, பூர்ண ரூபவதியான நிலையை அடைய விடாதபடி அவளை தோற்கடிக்க அவளுக்கு தன் வாய் என்றால், வாள் என்றால் மாறுபாடான வேறுபாடான சுவிசேஷங்கள், அல்லது கள்ள உபதேசங்கள், வேறு சுவிசேஷம் இல்லை என்று அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் நிருபத்திலே சொல்லுகிறார். அது வானத்திலிருந்து வரை ஒரு தூதனாவது சொன்னால் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். His tale is compared to the wrong doctrines. Apostle Paul is referring
in Galatians. And so even the gospel comes from an angel from heaven also, air also, you should not accept it. So this wrong doctrines from this tail of the dragon will be bound up, and these angels will rise. When the wrong doctrines risen up, that's the time when this ruler will come up. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு புறத்திலே எசேயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி பொய்ப்போதகங்கள், வேறொரு சுவிசேஷங்கள், மாறுபாடான விசேஷங்கள் அல்லது நித்திய ஜீவனை அடைய விடாதபடிக்கு வஞ்சகமான ஊழியங்கள், சபைகள் எழும்பக்கூடிய அந்த நாட்களிலே இந்த மனவாட்டியாய சபையை நடத்துவதற்கு ஒரு சந்தர்னான தூதனை தேவன் எழுப்ப திட்டம் வைத்திருக்கிறார். In book of Isaiah chapter 9:15, when the other wrong doctrines comes up and spread over, the Lord will raise a church, raise a leader, raise a minister, raise a priest to lead this church of bride as a moon, because there will be a battle against the dragon and Christ. To not having give birth to a child, a male child called victory. There will be a battle. By those times the Lord will raise a priest to lead the people. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவளுக்கு முன்பாக நின்ற இந்த ஸ்திரீயானவள் எப்படிப்பட்ட நிலையிலே நிற்கிறாள்? தேவனுடைய சூரியனான இயேசுவை அணிந்தவளாய், அந்த சூரியனாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்து கொண்டவளாய், கிரீடம் அணிந்தவளாய், 12 நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர் மூலமாய் கிடைக்கப்பட்ட சத்தியத்தை அவள் உடையவளாய், சந்திரனால் அவள் தாங்கப்பட்டு கொண்டு இருக்க இந்த நிலையிலே அவனுக்கு முன்பாக நிற்கிறாள். This woman is standing before the dragon, having the garland of 12 stars in her head, and she is clothed with the sun. Sun is compared to Christ Jesus. She is wearing the sun, Christ upon her as a head and as the stars, and she is sustained by the moon, who is called, compared to a minister of God, a priest of God, who will be able to lead this bride, this women, to give birth to the male child. அப்படி என்றால் கடைசி நாட்களிலே வலுசற்பமானவன் தன் கள்ள போதகத்தினாலே அந்த சபையில் உள்ள சந்திரண்ட அப்போஸ்தலன், உடன் ஊழியர்கள், தேவச்சனங்கள் அல்லது நித்தியத்துக்குரிய மனவாட்டியானவர்கள் அனைவரையும் வீழ்த்தும்படி அவளுக்கு முன்பாக தன் வாய் என்ற கள்ள போதகத்தை பிரசங்கிக்க, அறிவிக்க, ஜனங்களை ஏமாற்ற, மனவாட்டியை வீழ்த்த நின்று போராடுவாள் என்று அறிவிக்கப்படுகிறது. The dragon will stand against this woman to devour her child and to devour the people, to deceive the people, to swallow the people who will follow the real truth by spreading the evil truth, and somehow to destroy the child, to destroy the people, to affect the moon, who is the priest of God. This is how he will fight against the church. அவளை சந்திரண்ட அப்போஸ்தலன் தூதன் வானத்திலே இருந்த அவளை தூக்கி சுமந்து கொண்டு தாங்கி கொண்டு இருக்கிற அதே தூதன் தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மகாபாபிலோன் விழப்போகிறான் என்று 8ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்தில் தேவனுக்கு பயந்து அவருடைய நியாயத்திற்கு போறப்போகிறது மனம் திரும்புங்கள் என்று, 6ஆம் வசனத்திலே நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. The same angel who sustained the women not to be devoured by the evil gospel in the book of Revelation chapter 12, and the same angel is mentioned in 14th chapter 6, who is proclaiming about the everlasting gospel. Babylon has been fallen down and fallen. Repent and fear God. That is the good news preached by the same angel. இப்பொழுது கடைசி நாளில் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சிக்கு சற்று முன்பான காலத்தில் தேவன் தமது மனவாட்டி சபை கொண்டு
தேவனுக்கு பயந்திருங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது என்று அறிவித்து ஜனங்களை ஆதாயப்படுத்தி நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள தேவன் அறிவித்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே. In the last time of the end of the seventh year, and the Lord is warning the people, warning the church, repent and don't give attention to the wrong doctrine. Repent and follow the truth. This is the warning given by the Lord, raising up an apostle and to give warning to the people of God in the last days. This is the season there. இந்த ஊழியத்திற்கு பின்புதான் 4 சுவிசேஷங்களின் 4 நிலைகளும் நிறைவேறி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனவாட்டியை கொண்டே அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று அறிய முடிகிறது. Right after this proclamation, we can find the same proclamation has to be given to the bride, and the bride will repeatedly, she also will proclaim the same gospel to the people. Through this gospel, God is going to pour the judgment upon the dragon, and that will be the end, and that is the way God planned for giving the eternity to the bride. நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வாருங்கள் என்று அழைத்து மகாபாபிலோனை வெட்டி பூமியிலே தள்ளி அவனை தோற்கடித்த மனவாட்டியானவளே கிறிஸ்துவின் அதிகாரத்தை கிறிஸ்துவோடு இருந்து அவள் பூமியை பூமிக்கு நியாய தீர்ப்பை பூமியிலே நடைமுறைப்படுத்துகிறாள் என்று அறிய முடிகிறது. We can understand the bride who will be victoriously defeat the enemy, claiming the victory and putting the judgment upon the devil, dragon, and this bride who receives the victory, who overcomes herself, only receive the authority to rule over the dragon and give judgment to the dragon, and this is what the plan of God for the bride of Christ. தேவனுடைய ராஜ்யம் எழும்பவும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே அவருடைய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இரட்சகர். பொதுவாக கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருள். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். அப்போ தேவனுடைய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மேசியா, அவருடைய கிறிஸ்து அவரால் அவருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கப்பட்ட மனவாட்டி. ஆக தேவனுடைய கிறிஸ்துவுக்கு அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் பூமியிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் மனவாட்டி கிறிஸ்தின்னு சொல்லப்பட்ட மணவாளனும் மனவாட்டியும் இப்பொழுது ஒன்றரை கலந்து விட்டபடியினால் ரகசிய வருகையின் மூலமாய் அவளை கொண்டு நேசர் பூமியை நியாய தீர்ப்பு செய்கிறார். So here, after giving the judgment, the Lord, as the kingdom of God is risen up, the Lord's Christ, the Christ in the sense the anointed one. Christ means anointed one. The anointing will be poured upon his bride, the church. Now the anointed Christ and the anointed bride will join together, and the authority will be shared to the church. So both the Christ and the church will join together and rule the people, rule this earth. That is what mentioned here. மீதியுள்ள பகுதியை இன்று மாலை நேரமாகிவிட்டது, ஆகாரம் புசித்து விட்டு ஈவினிங் செஷனில் மீதியுள்ள கிறிஸ்துவின் அதிகாரம் மனவாட்டியில் எப்படி வெளிப்படுகிறது என்பது குறித்து தியானம் செய்ய நம்முடைய தேவன் இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராமென். ஹalleluya, ஹalleluya, Hallelujah. ஆமென். We're going to meditate God's word in this evening session, how the Lord gave authority to the Christ and how the authority of Christ has been revealed. We will be meditating in this evening.
God bless you richly. ஆமென் ஆமென். Praise the Lord, Pastor. So